Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 460 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கனவா எல்லாருக்கும் என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு வீடு கட்டி அந்த ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழணும் அப்படின்றது தான். ஸோ எல்லாருமே இந்த மிகப்பெரிய கனவு ஒரு நாள் நினைவாடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்படி நீங்க வந்து ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடிபெயர்ந்து போய் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுலேயும் ஒரு அமானுஷமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லை நான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வு நம்மளுக்கு தஞ்சாவூர்லேருந்து விஸ்வா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் 2003 காலகட்டங்களில் நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்தவர் தான். அங்கே தான் அவர் வந்து அவருடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாரு, கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பூர்ணிமா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப அந்யோன்யமாக பழகுறாங்க. ரொம்ப டீப் லவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டிலையும் வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து நிச்சயிக்கப்படுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக தான் வந்து வாழ்கிறாங்க. அதாவது விஸ்வாவுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா, அவங்க அண்ணன், அவங்க அண்ணி, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பசங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வராங்க. அந்த குடும்பத்துக்கு பூர்ணிமாவும் போய் சேர்றாங்க. ஸோ விஸ்வாவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலி லேபர் ஒர்க் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அண்ணனுமே வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலி ஒர்க் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் விஸ்வாவும் பூர்ணிமாவும் மட்டும் நல்லா படித்தவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்துடைய சுமையெல்லாம் சுமந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செலவுகளையும் இவங்களுடைய பங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஓடி போகுதுங்க. விஸ்வாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்னா, நம்ம வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான். ஸோ இதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இவங்க வந்து வீடை கட்டுவாங்க. வீடை கட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்து குடிபெயர்ந்து போவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு இவங்க மட்டும் தனியாக போக மாட்டாங்க. ஸோ இவங்க என்டையர் ஃபேமிலியுமே தான் போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய வீடாக கட்டணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய மனசில் இருந்தது. ஸோ இந்த ஒரு ஐடியாவை வந்து அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே உட்கார்ந்து பேசுகிறாங்க. உட்கார்ந்து பேசும்போது விஸ்வாவுடைய அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒன்றா வைக்கணும் அப்படின்ற ஆசை வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை. யாருக்குமே வந்து அவ்வளோ சுலபமாக தோணாது. உனக்கு ஒரு மிகப்பெரிய மனசு. ஆனால் எங்களுடைய பேர்டனை வந்து உன்னுடைய தலையில் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்பலப்பா. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 வருஷம் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் குழந்தைங்கள்லாம் வந்துட்டதுக்கப்புறம் உனக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். அந்த டைமில் எங்களுடைய பொறுப்பையும் நீ வந்து சுமக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் வீடு கட்டி வாழணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போய் வைக்காதப்பா. நீங்கள் தனியாக இருந்து வீடு கட்டிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து ஏதாவது நிறைய லேண்டெல்லாம் இருக்குது, அந்த லேண்டெல்லாம் பாருங்கள், வீடு கட்டி நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. எப்பயுமே நம்ம ஒன்றா தான் இருப்போம், உங்களை தான் பிரிச்செல்லாம் அனுப்பலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே விஸ்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க அண்ணன் குடும்பத்தையும் இவருடைய குடும்பமாக தான் நினச்சிருக்காரு. ஆனால் அவங்க அண்ணன் சொல்கிறதுலையும் ஒரு வார்த்தை, அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் விஸ்வா என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் என்னுடைய ஒய்ஃப் பூர்ணிமா கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டு நைட்டு பூர்ணிமா கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பூர்ணிமாவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய குடும்பமும் நம்மளுடைய குடும்பமும் ஒன்று தானே நினச்சேன், ஏன் நம்மளை தனியாக போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க மாமனார் மாமியார் கிட்ட பேசும்போது அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க,
இல்லைம்மா குழந்தைங்கலாம் வந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே விஸ்வாவும் பூர்ணிமாவும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வந்து வீடு தனியாக கட்டலாம், கட்டிட்டு அந்த வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும் இருக்கலாம், ஆனால் இவங்க எந்த டைம் வேணுனாலும் இந்த வீடை காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து இவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்காக லேண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இப்போ தங்கியிருக்காங்க இல்லையா, கரண்ட்டாக ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. அந்த லொக்காலிட்டிலேயே நிறைய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டாக இருந்தது. அதில் ஒரு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெரிய லேண்டு, அதில் ஒரு பாதி லேண்ட் வந்து வேக்கண்ட்டாக இருந்தது, அதாவது சேலுக்கு இருந்தது, பாதி வந்து இன்னொரு பர்சன்து. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த லேண்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டு அந்த லேண்ட் ஓனரை போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு இவங்க, அதாவது விஸ்வாவும் பூர்ணிமாவும் இந்த ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே பொருள்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து இறக்கணும் இல்லையா. ஸோ அந்த பக்கத்தில் வீடுகள் இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த இடத்துலலாம் பொருள்களெல்லாம் இறக்க முடியாது. ஸோ ஒரே இடத்துல எங்கே இறக்கலாம் அப்படின்னா இவங்களுடைய பக்கத்து லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் பொருள்களெல்லாம் இழக்க முடியும். ஸோ விஸ்வா வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஓனர்கிட்ட போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டணும், பொருள்களெல்லாம் கொஞ்சம் இறக்கணுங்க, கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக விஸ்வா கிட்ட பேசுகிறாரு, கடுமையாக நடந்துக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த லேண்டையும் அவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டார். ஆனால் விஸ்வா வாங்கிட்ட ஒரு காரணத்தினால கடுப்பில் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா கிட்ட ரொம்ப சண்டை போடுற மாதிரி பேசியிருக்காரு. சரி அவர்கிட்ட ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு, அதாவது அவங்க லேண்டுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா மணல் ஜல்லி எல்லாம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வீடு கட்டி ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கப்புறம் கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதும் கூட அந்த பக்கத்தில் இருக்கிற லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுதுங்க வீடு கட்டியும் முடியுது. வீடு வந்து கிரகப்பிரவேசமும் பண்ணுறாங்க. பண்ணி சந்தோஷமாக விஸ்வா அண்ட் பூர்ணிமா 2 பேரும் அவங்களுடைய புது வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இனிஷியலாக ஒரு 2 மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. 2 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு பயங்கரமான அமானுஷமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூர்ணிமா ஆஃபீஸ் போகிறாங்க இல்லையா, ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வராங்க. ஸோ அன்னைக்கு விஸ்வாவுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் தங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. வரும்போது அவங்க அண்ணனுடைய சின்ன பெண் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 3-4 வயசு இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து திரும்பி வராங்க. ஸோ இவங்க வந்து வெளியே வாசலில் உட்காந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது பூர்ணிமா வந்து வெளியே நின்று கேட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. கேட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு ரொம்ப வியர்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கேட்டை கையில் பிடிக்கிறாங்க, கேட்டை கடன்னு ஆட்டுறாங்க. இந்த மாதிரி ஆட்டின உடனே இவங்களுக்கு வந்து பயமாயிட்டு இருக்கு. யாருக்கு? இந்த விஸ்வாவுடைய அம்மாவுக்கு வந்து பயமாயிட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்புகிறாங்க. இந்த உள்ளே போகிறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு வாய்ஸ் பயங்கர கோபமாக கேட்ட உடனே இவங்க பதறிட்டு குழந்தை பயந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தையோட இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு சோஃபாவில் உட்காரலான்னு போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சோஃபா 3 சோஃபா, அதாவது 2 சிங்கிள் சீட்டர், 1 வந்து ட்ரிபிள் சீட்டர் இருந்தது. ஸோ இவங்க அந்த சிங்கிள் சீட்டரில் போய் உட்காரலான்னு போகும்போது எதிரில் யார் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பூர்ணிமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதாவது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே இவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. வெளியே எட்டி பார்க்குறாங்க. வெளியவும் பூர்ணிமா நிற்கிறாங்க, உள்ளேயும் பூர்ணிமா நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தலையே சுற்றுது. என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்கே, எப்படி இது வந்து மருமக கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ இந்த குழந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுது. ஆனால் குழந்தையும் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்குது. இந்த விஷயத்தை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு அவங்கள பார்த்தா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஐயோ வாயம் வயிறுமா இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து பொண்ணு பயந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மேட்டரை சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் இவங்க தனியாக இருக்காங்க. அதாவது அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா, விஸ்வாவுடைய அம்மா வந்து தனியாக அவங்களுடைய ரூமில் இருக்காங்க. பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா மயக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூமில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமா. ஆனால் திடீர்னு எழுந்து விஸ்வாவுடைய அம்மாவுடைய ரூமுக்குள்ளே வராங்க. வந்து அவங்கள வந்து எழுப்புறாங்க. எழுப்பி என்னம்மா ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம், நான் தான் சொன்னேன்ல என்னை தனியாக விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி, ஏன் இங்கேயே இருக்கிற, சாவடிக்கணுமா உன்னை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே பயத்தில் பதட்டத்தில் ஏந்து உட்காந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த இடத்துல பூர்ணிமா வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. விஸ்வாவுடைய அம்மாவுக்கு அப்படியே பதறுது. என்னடா இது இந்த மாதிரி நடக்குது, சரி பூர்ணிமாவுடைய ரூமுக்குள்ளேயே போயிட்டு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு பூர்ணிமாவுடைய ரூமு கதவை தட்டுறாங்க. அவங்க வந்து திறக்கல. சரி லைட்டாக கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. கதவை வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா பூர்ணிமா நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு வந்தது பூர்ணிமா கிடையாது, ஆனால் பூர்ணிமா மாதிரியே உருவத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தான் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு 2 நாள் ஓடி போகுதுங்க. ஸோ 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பயம், பூர்ணிமாவை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அவங்க அத்தை கிட்ட, அதாவது மாமியார்கிட்ட போயிட்டு, என்ன அத்தை என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ரொம்ப ஏதோ பார்த்து பயப்படுற மாதிரியே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சொல்லி ஷாக் ஆகிட்டு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி வந்து மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க விஸ்வாவுடைய அம்மா எழுந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பயங்கரமாக அவங்க கதற சத்தம் வந்து கேட்குது. என்னடா இது, அத்தைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் இவங்க பூர்ணிமா வந்து வெளியே ஓடுறாங்க. வெளியே ஓடி போய் பார்த்தா அவங்க அத்தை இருக்காங்களே, அதாவது விஸ்வாவுடைய அம்மா, கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுடைய கால் எலும்பு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. எலும்பு வெளியே வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து உடஞ்சிருக்கு. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக விஸ்வாவுக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமனாருக்கு கால் பண்ணுறாங்க, விஸ்வாவுடைய அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. எல்லாருமே வராங்க. வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அத்தை கிட்ட போயிட்டு பூர்ணிமா கேட்குறாங்க, அத்தை என்ன ஆச்சு, எப்படி நீங்கள் கீழே விழுந்தீங்க, வெளியே காத்தோட்டமாக நடக்கலாம்னு சொல்லி தானே போனீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் வெளியே நடந்து போனேன், நடந்து போகும்போது யாரோ என் பின்னாடி வந்த மாதிரி இருந்தது, என்னை பிடிச்சி ஓங்கி தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, யாருன்னு தெரிலம்மா, தள்ளி விட்டதில் நான் வந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து அங்கே அம்மிக்கல் வச்சுருப்பாங்களே, அந்த அம்மிக்கல்லில் வந்து என்னுடைய கால் அடிச்சிருச்சு, அடித்து என்னுடைய எலும்பு உடஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்கு லைட்டாக கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க மட்டும் தனியாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே யாரும் என்டர் ஆக மாட்டாங்க. பெரிய காம்பவுண்ட் வாலெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து இவங்களை தள்ளி விட்டுருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய வீட்டிலே வச்சுருக்காங்க. சரி இங்கேயே கொஞ்சம் நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அன்றைக்கி யார் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க அண்ணனுடைய ஒய்ஃப், அதாவது விஸ்வாவுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வந்திருக்காங்க. வந்து அவங்க மாமியாரை வந்து டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூர்ணிமாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு கூடயே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அவங்க அண்ணி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சஃபகேஷன், அதாவது மூச்சு விட முடியாத அளவுக்கு வந்து கொஞ்சம் துடிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்து ஃபேன் ஓடுதான்னு பார்க்குறாங்க. ஃபேன் நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ வெயில் காலமும் கிடையாது, குளிர்காலம். என்னடா இந்த மாதிரி குளிர்காலத்தில் போய் இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் சரி அடுத்து என்ன பண்ணலாம், ஏன் இந்த மாதிரி வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுந்து கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. சரி இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா, ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கும் அப்படின்னு சொல்லி ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு இவங்க வந்து படுக்கிறாங்க. படுத்த உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்லேருந்து ரொம்ப சிலுசிலுன்னு காத்தடிக்குது. என்னடா இது நல்லா காத்தடிக்குது, நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், இவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ரூமில் இவங்களுக்கு எதிராக யாரோ நின்று இவங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது யாரோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஃபீலிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கே
பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. ஏன்னா யார் இவங்களுக்கு எதிரில் நின்றுக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய மாமியார் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாமியார் வந்து நார்மலாக நின்றுக்கிட்டு இல்லைங்க, அந்த கட்டில் இருக்கும் இல்லையா, கட்டிலுடைய அந்த ஒரு லெக் இருக்கும் இல்லையா, அந்த லெக்கில் வந்து பிடிச்சிட்டு தலைகீழாக நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தலைகீழாக நின்றுக்கிட்டு அவங்களுடைய தலைமுடியெல்லாம் அப்படியே கீழே விரித்து கீழே விழுந்து கிடந்து இவங்களே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்டு விஸ்வா அதுக்கப்புறம் பூர்ணிமா எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்படியே கதறாங்க. ஐயோ இங்கே பாருங்க, என்ன இங்கே பாருங்க அப்படின்றாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் யாருமே கிடையாது. அண்ணி அந்த பக்கம் யாருமே இல்லை, நீ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் பார்த்தது உண்மை, இங்கே அத்தை வந்து இங்கே இருக்காங்க, தலைகீழாக வேறு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னன்னே நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, அம்மா எப்படி தலைகீழாக நிற்க முடியும், அவங்களே கால் உடைஞ்சு போய் படுத்து கிடக்குறாங்க, அவங்களால தலைகீழாக நிற்க முடியுமா, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தது கனவு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஒருவேளை ஒரு கெட்ட கனவு தான் கண்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாளைக்கு என்ன பண்ணுறேன், அத்தையை கூட்டிகிட்டு நம்மளுடைய வீட்டுக்கே போயிடுறேன், போயிட்டு நான் அங்கே வச்சு அத்தையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை போல இருக்குது, சரி அடுத்த நாள் நீங்கள் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விஸ்வாவுடைய அண்ணியும் விஸ்வாவுடைய அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, அவங்க வாழ்ந்துருக்க வீடு, அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு பூர்ணிமா மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ விஸ்வா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா, எனக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 2 hour கொஞ்சம் பார்த்து இருந்துக்கும், அதுக்கப்புறம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவும் வழக்கம் போல் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, சீக்கிரமே வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கதவு தட்டுற சவுண்டு வந்து கேட்குது. யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஸ்வாவுடைய வாய்ஸில் தான், நான் தான் வந்திருக்கேன் செல்லம், கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி வந்துட்டார் போல இருக்கே, சீக்கிரமே வந்துட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இவங்க குடுகுடுன்னு எழுந்து போகிறாங்க. கதவை திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா இது, இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணாத விஸ்வா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கதவை மூடிட்டு திரும்பி வந்து உட்காடுறாங்க. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் கதவு தட்டுற சவுண்டு வந்து கேட்குது. திரும்பவும் விஸ்வா வந்து நான் தான் வந்திருக்கேம்மா, கதவை தர அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது மாதிரி ரொம்ப கடுப்பேற்றாத, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தால் திரும்பவும் அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ பூர்ணிமா கோவத்துடைய உச்ச கட்டத்திலே இருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறையா மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கோவம். என்ன இந்த மாதிரிலாம் விளையாடிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் விளையாடிக்கிட்டுனா அடித்து மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் விடுறாங்க. விட்டுட்டு பட்டுன்னு திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா இவங்க இப்படி திரும்பின உடனே இவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து இருக்கு. அந்த உருவம் அப்படியே அச்சு அசல் பார்க்கறதுக்கு விஸ்வா மாதிரியே தான் இருக்கு. ஆனால் விஸ்வாவுடைய முகமெல்லாம் யாரோ அடிச்சு உடச்சி அப்படியே ரத்தம்லாம் கொட்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முகம் வந்து இருக்குங்க. அதை பார்த்த உடனே இவங்க கதறாங்க, பயங்கரமாக கத்திட்டு அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி நேராக எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இவங்க போகும்போது அப்படியே கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஸோ அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்த பொண்ணு இப்படி கத்திக்கிட்டே ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறாங்க. கரெக்டாக ஓடி போயிட்டு அந்த பொண்ணு எங்கே நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தான் நிற்குது. இவங்களுடைய நிலையை பார்த்து அவங்க மாமனார் இருக்கார் இல்லையா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் வந்து கேட்குறாரு. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஸ்வாவுடைய அம்மாவும் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி நிறையா அமானுஷமான நிகழ்வுகள் அந்த ஒரு வீட்டில் நடந்தது. அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனால் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டில் இருந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. 2-3 மாதம் நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் 3 மாதம் கழித்து தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. வீட்டுக்குள்ளே என்ட்ராகி ஃபுல்லாக சுற்றுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாக கோயில் மாதிரிலாம், அதாவது சிலைலாம் வச்சு அவங்க வந்து பூஜை டெய்லியும் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் இந்த வீட்டுக்குள்ளே நிறையா பாசிட்டிவிட்டி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அமானுஷமான சக்தியும் வரலை, இருக்கவும் முடியாது. அப்படி வந்தாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் அந்த அமானுஷமான சக்தியெல்லாம் வெளியே போயிடும். சரி வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு வெளியே போய் நடக்கிறாரு. கரெக்டாக அந்த கேட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரோஜா செடி, இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க, தக்காளி செடிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. நின்ன உடனே அவர் வந்து அவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் மாறிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இவர்
சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அந்த இடத்த தோண்டுறாங்க. தோண்டுனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் துணியில் ஏதோ ஒரு பொருளை சுற்றி வச்சிருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. என்னடா இது பிளாக் கலர் பொருள் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை அப்படி விலக்கி பார்த்தா ஒரு ஆடு இருக்கு இல்லையா, ஆடோடைய தலையை வந்து வெட்டி அதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மைகள் மாதிரி செஞ்சு ஊசிகள் எல்லாம் குத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம்லாம் கட் பண்ணி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இதுதான் உங்கள் வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை உடனடியாக போட்டு எரிங்க அப்படின்ட்டுருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக எரிச்சிருக்காங்க. எரித்த உடனே இதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இது வச்சது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சனாக தான் இருக்கணும், இல்லைனா இந்த அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஸ்வா வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இது வந்து வச்சது கண்டிப்பாக இந்த பக்கத்து லேண்டு ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. நேராக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஓனருடைய வீட்டுக்கு விடுறாங்க. போய் அவன் செவில் மேலே 2 பலார்னு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு அவன் ஒத்துக்கிறான். சாரிங்க, எனக்கு அந்த இடத்த வாங்கணுன்ற ஆசை, நீங்கள் வேறு வீடு கட்டிட்டீங்க, எனக்கு உங்களை எப்படியாவது காலி பண்ணி அனுப்பணும், எப்படி அனுப்புறதுன்னு தெரில, அதனால தான் வந்து அந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கேட்டிருக்காப்புல. சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னலாம் விஸ்வா சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா வேணாம் விட்டுரு, அவர் ஏதோ ஆசையில் தான் அப்படி பண்ணிட்டாரு, தெரியாமல் எல்லாரும் தப்பு பண்ணுறது தான், அந்த தப்பை மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சும் விட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் பாருங்கள், மன்னிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஓனருக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த லேண்ட் ஓனருமே பக்கத்தில் வீடு கட்டிட்டு வந்துட்டாப்புல. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 குடும்பமும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் வாழ்ந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு படிக்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், பூர்ணிமா ஒரு இடத்துல இருந்தும் சரி, அவங்க மாமியாரோட இடத்துல இருந்தும் சரி, அந்த இடத்துல நடந்த அமானுஷமான நிகழ்வுகள் நம்மளுக்கு யாருக்காவது நடந்திருந்தால் கண்டிப்பாக பயங்கரமாக பயந்துருப்போம். ஆனால் அவங்க தைரியமாக அந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து அதுக்குண்டான சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்வாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வுகளை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 3000 லைக்ஸ் ஒரு 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.